Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. முதல்வர் விஜயை மிரட்டும் துணியில் பேசின திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் ஜாமீன் மனு தொடர்பான விசாரணை அப்படிங்கிறது ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் விஜயகாந்த் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். விஜயகாந்த், இந்த விசாரணையில் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்கு? மேலும் தகவல்களை நீங்க சொல்லலாம். வணக்கம் மேடம். அதாவது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் குறித்து அவதூறு பேசியதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டன் கடந்த 20ஆம் தேதி போலீசாரால் கைது செய்யப்பட்டு 3 பிரிவின்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில இவர் தற்போது பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இவர் மீதான ஜாமீன் மனு ஏற்கனவே கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது. அப்போ இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி அந்த வழக்கை ஒத்திவைத்தார். இதனைத் தொடர்ந்து அந்த மார்கண்டையன் தரப்பில் அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல், அதாவது ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தற்போது அந்த மனுவானது விசாரணையில் இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே அவர் மீது அந்த தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் அந்த ஜாமீன் குறித்து செய்திருந்த மனு தாக்கல் குறித்து விசாரணை இன்று ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. அதாவது மார்கண்டையின் தரப்பில் அனந்த பத்மநாபன், ஜான் அலெக்சாண்டர் உள்ளிட்டோர் ஆஜராகி வாதங்களை தெரிவித்தனர். அரசு தரப்பில் சங்கர் நாராயணன் ஆஜராகி வாதங்களை எடுத்துரைத்தார். இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி சுமதி அவர்கள் இந்த வழக்கை மீண்டும் நாளை விசாரணைக்கு ஒத்திவைத்துள்ளார். அதாவது ஏற்கனவே இவர் ஜாமீன் மனு மீதான மனு தாக்கல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடப்பதால் அந்த மனு மீதான முழு விவரங்களை தெரிந்த அடிப்படையிலே நாளை இந்த வழக்கு தொடர்பான ஜாமீன் மனு குறித்து தெரிவிக்கப்படும் என அந்த வாதம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கானது மீண்டும் நாளை காலை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.